வணக்கம். நான் பிரியதர்சன். வரலாறு பாடம் சார்ந்த வகையில் தகவல்களை மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வருகின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன விடைய பார்க்க போகிறோம் என்றால், ஓகேனி உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வரலாறு பாட பரீட்சை நடைபெற்றது. அதில் மிக சந்தோஷமான விடயம் என்னென்றால், என்னுடைய செமினார் 2 கட்ட செமினாரானது நடைபெற்றது. முதலாம் கட்ட செமினார், அதேபோல் ஃபைனல் செமினார் என்ற வகையில் அந்த 2 கட்ட செமினாருக்கு மாணவர்கள் இணைந்து கொண்டிருப்பாங்கண்டா அவர்கள் சராசரி ஒரு 25 அல்லது 30 எடுத்து வந்த அந்த மார்க்ஸ் கட்டாயம் அவருடைய புள்ளிகள் ஏ எடுக்கக்கூடியவையில் இருக்கும். 75 மேலே தான் எடுத்திருப்பாங்க. காரணம் என்னென்னா, என்னுடைய அனைத்து கேள்விகளும் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் பரீட்சையில் வந்திருக்கி கடவுளுக்கு முதலாவது நன்றியை செலுத்தணும். அதே போல் இலங்கையினுடைய பல பாகங்கள்லையும் இருந்து சூம் மூலமாக செமினார்கள் மாணவர்கள் இணைந்து கொண்டவங்க. அதே போல் என்னுடைய நேரடி செமினார்கள் 2-3 இடங்களில் இடங்கள் ஒவ்வொரு டைமில் நடைபெற்றது. அப்போ அநேகமான மாணவர்கள் பயனடைந்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். அப்போ அந்த வகையில் இதான் ஓகேனி இந்த முறை பரீட்சைக்கு பரீட்சை வினாத்தாள்னு சொல்லலாம். அதே போல் இது என்னுடைய ஓகேனி செமினார் டியூட் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய காணப்படுது. அதே போல் நான் எதிர்பார்த்த மாதிரி இலங்கைப்படம் 12 இலங்கைப்படம் வந்திருக்கு. அதே போல் உலகப்படம் 6 உலகப்படம் வந்திருக்கு. ஓகேனி அதில் மிக முக்கியமான உலகப்படம் இந்த கைவசம் இருக்கிறதால காட்டுறேன். ஓகேனி அப்போ பர்மா அதில் எக்ஸாம்பிள் காட்டியிருக்கான். ஏன்னா பர்மா, கள்ளிக்கோட்டை, இஸ்பானியா, ஹிரோசிமா, மலாக்கா நீரணி, பால்டிக் கடல் என்ற வகையில். அதே போல் நான் எதிர்பார்க்கப்பட்ட அந்த உலகப்படத்தில் வத்திக்கான், 2வது பர்மா, கள்ளிக்கோட்டை, பத்தேவே, ஹிரோசிமா, ஓகே இப்படியான வகையில் எடுத்திருக்கேன். இதில் 6 இலங்கை உலகப்படத்தில் 5 உலகப்படம் வந்தது. அதே போல் பகுதி 2ல் அனைத்து கேள்விகளும் வந்தது. கட்டாய மாணவர்கள் அந்த மாணவர்கள் சிறந்த பெறுபவர்கள் எடுப்பாங்க. அதுக்கான ஆதாரம் என்னென்றால், நிறைய மாணவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாக சந்தோஷமானவர்களுடையும் அது என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாகவும் அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சரி, அந்த வகையில் இப்போ இன்றைக்கு நம்ம என்ன விடையும் பார்க்க போகிறோம்னா, பகுதி 2ல் ஓகே பகுதி 2ல் அவர்கள் பரீட்சை வினாத்தாளில் கேள்விகளை பார்ப்போம். இதில் முதலாவது கேள்வி என்னென்று பார்த்தா, இலங்கையின் வரலாற்று முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த கரையோர வெட்ட வழிகள் 3 கட்டியிருக்கான். அதே போல் 2வது கேள்வி, வரலாற்று முற்பட்ட கால மனிதனுடைய உணவு பழக்க வழக்கத்தை 2 காரணிகள், அதாவது பண்புகள் அடிப்படையில் கேட்டிருக்கான். அதே போல் முன் வரலாற்று கால மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்களை கேட்டிருக்கான். அதே போல் ஆரம்ப வரலாற்று கால மக்களுடைய குடியேற்றங்களுடைய தன்மை, குடியிருப்புகளுடைய பண்புகளை கேட்டிருக்கான். இது 4 கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது என்னுடைய செமினார் டேட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, இலங்கையில் வரலாற்று முற்பட்ட கால மனிதன் கரையோர வெட்ட வழிகள் என்று போட்டு 3 இடங்கள் இருக்கு. அதே போல் அடுத்த கேள்வி, வரலாற்று முற்பட்ட கால மக்களுடைய உணவு பழக்க வழக்கம், அதே போல் ஆரம்ப வரலாற்று கால மக்களுடைய குடியிருப்புகளுடைய பண்புகள், அதே போல் முன் வரலாற்று கால மக்களுடைய வாழ்க்கை முறை என்ற வகையில் ஓகேனி வெறுமனே இந்த ஒரு தாளுக்குள்ளேயே ஓகேனி அந்த 4 கேள்விகளுக்கான விடையும் ஓகேனி இணைத்து காணப்படுது. ஓகேனி அப்போ மாணவர்கள் இலகுவான வகையில் செஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகேனி அப்போ அந்த வகையில் இந்த 4 கேள்விகளையும் இன்றைக்கு முதலாவது பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சியான வகையில் மற்ற பாடங்களும் மற்ற கேள்விகளையும் பார்ப்போம். ஓகேனி சரி, பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்த கரையோர வெட்ட வழிகள் என 3 தர கட்டிக்காங்க. 3 புள்ளிக்குரிய கேள்வி. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இலங்கையில் என்ன வரலாற்று முற்பட்ட கால மனிதன் 4 திசைகள்லையும் ஓகேனி இந்து சமுத்திரத்தை கடந்து வந்த மனிதன் என்ன ஆதி ஹோமோசேப்பியன் இலங்கையில் 4 திசைகள்லையும் நேரான் பறந்து காணப்பட்டான். அப்படியான வகையில் அவன் கரையோரங்களில் வாழ்கிறான். அதே போல் கற்குகைகளில் வாழ்கிறான். ஓகேனி திறந்த வாழ்விடங்கள் வெட்ட வழிகளில் வாழ்கிறான். இப்படியான எல்லா இடங்களையும் வாழ்கிறான். அதுலேயும் கரையோர வெட்ட வழிகள் என்று வரக்குள்ள மிக முக்கியமான வகையில் இருக்கிற 3 நதிகளுக்கு அருகாமையில் மனிதன் வாழ்ந்திருக்கான். அதுவும் இலங்கையினுடைய தென் மாகாணத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குரிய இடங்கள் அல்லது நதிகளை நம்ம சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதில் பார்த்துக்க முதலாவது புந்தள என்ற இடத்துல மனிதன் வாழ்ந்திருக்கான். அப்போ அந்த புந்தள என்ற இடமானது கிரிந்தியோயான்னு நீங்கள் கேள்விப்பட்டிப்பேல், அந்த கிரிந்தியோயாவுக்கு அருகாமையில் காணப்படுது. அதே போல் மாணிக்கங்கையில் மாணிக்கங்கை முடிவடைகின்ற அந்த இடத்துல மனிதன் வாழ்ந்திருக்கான். பதிராஜவில் என்ற இடத்துல இலங்கையில் சுமார் 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்படுதுங்கன்னு பார்த்தா இந்த பதிராஜவில் என்ற இடத்துல. அப்போ அதன் மூலமாக நம்மளால் சொல்லக்கூடியவர்கள் காணப்படுது. அதே போல் மினிகாகல் கந்த என்ற ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கேன். அதாவது நீங்கள் குமுக்க நோயாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ அந்த குமுக்க நோயாக அதே போல் அல்லது குமுக்க நோயாக முடிவடைகின்ற இடத்துல மனிதன் வாழ்ந்திருக்கான்.
மினிகாகல் கந்த இப்படியான வகையில் இலங்கையில் வந்து என்ன வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் 3 இடங்களில் வந்து வாழக்கூடிய வாழ்ந்திருக்கான். ஓகே, பல இடங்களில் வாழ்ந்திருக்கான். இவர்களுக்கு எக்ஸாம்பிள் கட்டிக்காங்க என்ன கரையோர வெட்ட வழிகள் மாத்திரம் கட்டுத்தால கரையோர வெட்ட வழிகளை மாத்திரம் நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, சரி, அடுத்த வழியை பார்த்துக்கொள்ளுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனின் உணவு கோலத்தில் காணப்பட்ட பண்புகள் 2 நினைத்திருக்கேன். இப்போ என்னடா வழியில் மாணவர்கள்ட்ட நான் கடைசி வரைக்கும் சொன்னாலும் கட்டாயம் வரலாற்று முற்பட்ட கால மக்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை முழுமையாக பாடமாக்கிட்டு போங்க. ஓகே, முழுமையான வகையில் பாடமாக்கிட்டு போங்க. கட்டாயம் எக்ஸாம்பிள் வர முண்டு போட்டு. சரி, இப்போ அவர்கள் வாழ்ந்த காலநிலை வளையங்களை கேட்டால் நம்ம என்ன செய்யலாம், வேறுபடுத்தலாம். அதே போல் அவருடைய உணவினுடைய தன்மைக்கு ஏற்றால் போலையும் என்ன வேறுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இதில் வந்து 2 காலநிலை வளையங்கள் 2 அடிக்காங்க. அப்போ 2 காலநிலை வளையங்களை கேட்டால் போல் ஓகே நான் வந்து வேறுபடுத்துகிறேன். அதில் உண்டு தாழ்நில உலர் வளையம், ஓகே, தாழ்நில இர வளையம். ஓகே, அதோட சார்ந்த வகையில் தாவர உணவுகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் முதலாவது பாயிண்ட் சொல்லலாம் என்ன தாழ்நில உலர் வளையத்தில் வாழ்கிற மனிதன். தாழ்நில உலர் வளையம் பிள்ளைகள் அநேகமான வகையில் அனுராதபுரம் என்ன இப்போ நான் முன்ன சொன்ன அந்த இடங்கள் ஓகேனே அனுராதபுரம் பொலனறுவை மட்டக்களப்பு ஓகேனே அம்பாறை அப்புறம் வந்து அம்பாந்தோட்டை ஓகேனே இப்படியான அம்பாந்தோட்டை இப்படியான பிரதேசங்களை வந்து நம்ம தாழ்நிலை அங்கே அதிகளவான காடுகள் காணப்படுது. அப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான்னு பார்த்தா காடுகளுக்குள்ளே காணப்படுற விலங்குகளை வந்து என்ன செய்கிறான், வேட்டையாடுறான். ஓகேனே மானா அரிக்கலாம், மறையா அரிக்கலாம், ஓகேனே முள்ளமன்றி முயல், கரடி, மலைப்பாம்பு, ஓகேனே காட்டுக்கோழி இப்படியானது இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஒரு பொதுவானதை கொடுத்தா காணும். ஓகேனே அப்போ இப்படியானது இல்லை நான் பார்த்தா உணவு உட்கொள்கிறான். அப்போ இது வந்து அப்போ இவன் வந்து என்ன எப்படி உட்கொள்றான்னா வேட்டையாடுறான். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீர்கள் வரலாற்று முற்பட்ட கால மனிதன் என்ன வேட்டையாடுவதற்காக வேண்டிய 7 கிலோமீட்டர் வரை சென்றதாக குறிப்புகள் காணப்படுது. அதே போல் இவன் வந்து கல்லை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறான். இதெல்லாம் வந்து இந்த வரலாற்று முற்பட்ட கால மனிதன் என்று சொல்கிறான், கற்கால மனிதன் என்று நம்மளால் சொல்லக்கூடியது வந்து காணப்படுது. ஓகே, அப்போ அப்படியானு சொல்லலாம் முதலாவது விஷயம். அடுத்து தாழ்நில ஈர வளையம் என்று 2வது பாயிண்ட்ஸாக கொடுக்கலாம். அப்போ தாழ்நில ஈர வளையத்தில் வாழ்கிற மனிதன் நேராங்கன்னு பார்த்தா ஓகேனி அந்த தாழ்நில ஈர வளையம்னா அவங்களுக்கு தெரியும் போல ஓகேனி ஈரவளைய பிரதேசம். அப்போ அங்கே அநேகமான வகையில் நத்தைகள் காணப்படுது. அதே போல் மீனினங்களும் காணப்படுது. அப்போ தாழ்நில ஈரவளையத்தில் வளர்ந்த அல்லது ஈரவளையத்தில் வளர்ந்த நன்னீர் மீனினமாக்கிய ஓகே தித்தியாண்டு சொல்லப்படுகிற ஒரு வகையான மீனினத்தை நேராண்டு பார்த்தா மனிதன் வந்து ஓகேனி அதாவது ஆதி மனிதன் வந்து நேராக அல்லது வரலாறு முற்பட்ட கால மனிதன் நேராக உணவாக உட்கொள்கிறான். அதே போல் நத்தைகளை வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மனிதன் நேராண்டு பார்த்தா உணவாக உட்கொள்ளக்கூடிய வகையில் வந்து காணப்படுது. சில இடங்களில் பிள்ளைகள் நத்தைகளை வந்து என்னச்சுன்னா உப்புலிட்டு சாப்பிட்டுருக்கான். அப்போ அதற்கான ஆதாரம் வந்து என்ன கித்துல்கலை பெலிலன் என்ற ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த நத்தையினுடைய அந்த ஓட்டில் வந்து உப்பு காணப்பட்டிருக்கு. ஓகேனே அப்போ அதன் மூலமாக விளங்குது நத்தைகளை வந்து என்ன உணவாக உப்போடு சேர்த்து சாப்பிட்டுருக்கான்ற வகையில் சொல்லலாம். அதுபோல் தாவர உணவுகளையும் வந்து இந்த வரலாற்று முற்பட்ட கால மனிதன் சாப்பிட்டுருக்கான். காட்டுப்பலா, காட்டு வாழை, கித்துள் விதை, ஓகேனே வள்ளிக்கிழங்கு. அப்போ இப்படியானதை நேராண்டு பார்த்தா வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் நேராக உணவாக உட்கொண்டிருக்கான்றது நம்ம பொதுவான வகையில் ஓகேன்னு சொல்லலாம். இவ்வளவுதான் விட இவ்வளவுனா உங்களுக்கான புள்ளிகள் வந்து பிள்ளைகள் 4 புள்ளிகள் வந்து கிடைக்கும். அடுத்த விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. முன்வரலாற்று கால மனிதன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுடன் நினைவிழக்கு. அப்போ வரலாற்று இப்போ என்ன இதில் என்ன கேள்வின்றா என்ன கேட்க வராங்கன்றா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஓகேனே முன்வரலாற்று காலம் இவ்விதம் வேறுபடுகின்றது. இதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் எழுதக்கூடிய வேலை இருக்குது. ஒன்று வந்து வரலாற்று முற்பட்ட கால மணி உங்களுக்கு தெரியும் இல்லை காடுகளுக்குள்ளே வேட்டையாடி வாழ்கிறான். அப்போ அதில் இருந்து மாற்றம் ஏற்படுது முன்வரலாற்று காலத்தில். அதாவது வேட்டையாடி தெரிஞ்ச மனுஷன் என்னறான் அங்கால விவசாயம் செய்ய ஆரம்பிக்கான். ஓகேனே வேட்டையாடி தெரிஞ்ச மனிதன் அடுத்த கட்ட நகர்வாக வந்து இந்த விவசாயம் செய்ய ஆரம்பிக்கான் எங்கள் முன்வரலாற்று காலத்தில். அப்போ விவசாயம் செய்வதற்கு ஏற்றால் போல் இரும்பினுடைய பயன்பாடு அங்கே வந்து உருவாகுது. ஏன்னா வேட்டையாடுவதற்கு அவனுக்கு கல்லை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறான் கேத்திர கணித அடிப்படையில். ஆனால் இங்கே வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறதால விவசாயம் செய்வதற்கான வகையில் என்னென்று பார்த்தா ஓகேனே இரும்பை வந்து பயன்படுத்துகிறான். இந்த இரும்பை கொண்டு சுத்தியல் அம்மி அப்புறம் வந்து அறிவாள் இப்படியானதுகளில் நேராண்டு பார்த்தா ஓகேனே மண்பட்டி ஓகேனே இப்படியான நேராண்டு பார்த்தா உருவாக்குறான். அப்போ முதன்முதலாக வந்து ஓகேனே இந்த விவசாயம் என்ற ஒன்று என்ன அறிமுகமானது அல்லது மனிதன் வந்து ஆரம்பித்தது எங்கன்னு பார்த்தா எங்கள் முன்வரலாற்றில் சொல்லலாம். அதே போல் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து முறையான மரணச்சடங்கு நடைபெறலை. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேனே அதாவது அந்த அவனுடைய இறந்ததுக்கு பிறகு இந்த குகைக்குள்ளே ஆழமற்ற ஒரு குழியை தோன்றா இறந்தவருடைய உடலை வந்து புதைக்கான், பிறகு திரும்ப எடுக்கான் ஓகேனே வர்ணம் பூசுகிறான். ஓகே, ஆனால் முன்வரலாற்று காலத்தில் வந்து என்ன பார்த்தா முறையான மரணச்சடங்கு நடைபெற்றிருக்கு. ஓகேனே அதுக்கான ஆதாரங்கள் வந்து பொதுவான மெகாலிதிக் மயானம் சொல்லலாம்.
அதுபோல் பரணி மயானம், அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதைகுழி மயானம், ஓகேனி களிமண்ணோட கல்லறை மயானம், இப்படியான மயானங்களை நம்மளால் சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ மயான முறைகள் என்ற ஒன்று என்ன உருவாகுது. அதே போல் வீடமைப்பு தொழில்நுட்பம் வரலாற்று முற்பட்ட காலத்தில் வந்து பிள்ளைகள் வீடமைப்பு இல்லை. என்ன காடுகளில் வந்து என்ன குகைகள்லையும் அதே போல் திறந்த வாழ்விடங்கள் வெட்ட வழிகள்லையும் வாழ்கிறான். மழைக்காலங்களில் வந்து காடுகளில் குகைகள்லையும் திறந்த வெயில் காலங்களில் வெட்ட வழிகள்லையும் வாழ்கிறான். அப்போ அந்த முறையானது இல்லாமலாக்கப்பட்டு இங்கே முன்வரலாற்று காலத்தில் முதலாக வந்து வீடமைத்து வாழ்கிறான். அப்போ இந்த முன்வரலாற்று கால மனிதன் வீடமைத்து வாழ்ந்ததுக்கான ஆதாரம் வந்து எங்கே உடரஞ்சமடம் என்ற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்படுது. அந்த உடரஞ்சமடம் என்ற இடத்துல கண்டுபிடிக்க வீடமைப்பை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதாவது இலக்கு புள்ளால் வேயப்பட்டிருக்கு, செங்குத்தானவில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு, அறைகளால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, ஓகேனி அதே போல் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு, ஓகேனி. அப்போ இப்படியான வகையில் இந்த முன்வரலாற்று கால மக்களுடைய இந்த வீடமைப்பு விடயத்தை சொல்லலாம். அப்போ கொண்டு வந்து நிரந்தர குடியிருப்பை அமைக்கான், ஓகே. அதாவது விவசாயம் செய்ய ஆரம்பித்த மனிதன் என்னறான், விவசாயம் செய்யணும்னா நிரந்தரமாக இருக்கணும். அப்போ அதற்காக வேண்டிய நேரம் வீடமைத்து வாழ ஆரம்பிக்கிற ஒரு முறை வந்து எங்கள் முன்வரலாற்று காலத்தில் வந்து உருவாக்கப்படுது. அதே போல் மட்பாண்ட பாவனையை சொல்லலாம், இரும்புலோக பாவனையை சொல்லலாம், ஓகே. அப்போ இப்படியா இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தா முன்வரலாற்று காலத்தில் ஏற்பட்ட என்ன ஒரு பாரியல் மாற்றம். அப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு 2 விடயங்களை நீங்கள் எழுதினா வந்து பிள்ளைகள் சரியானபடியாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்ப வரலாற்று காலத்தில் கிராமிய குடியிருப்புகளில் காணப்பட்ட பண்புகள் 3 தருக, ஓகே. குடியிருப்புகளுடைய தன்மையை கேட்கும். ஆரம்ப வரலாற்று காலத்தில் வந்து குலக்கிராமங்கள் தோற்றம் பெறுது. என்ன அதாவது பாபிகாமை அந்த வகையில் மகாவம்சத்தின்படி என்ன சுமண பாபிகாமை, விகார பாபிகாமை, கடக பாபிகாமை, கிந்தரி பாபிகாமன்று கூட என்ன பாபிகாமைகள் வந்து அதிகளவான வகையில் தோற்றம் பெறுது. அதே போல் என்ன தன்மை அடிப்படையில் அல்லது தொழில்கள் அடிப்படையில் வந்து வகைப்படுத்தப்படுது. கசிகார காமை, கேவட்ட காமை, கும்பகார காமை, வட்டகி காமை, இப்படியான வகையில் சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும் போல கசிகார காமை என்பது விவசாயிகள் வாழ்கிற கிராமம், கேவட்ட காமை வந்து என்ன மீனவர்கள் வாழ்கிற கிராமம், கும்பகார காமை வந்து குயவர்கள் வாழ்கிற கிராமம், வட்டகி காமை தச்சர்கள் வாழ்கிற கிராமம், ஓகேனி. அதே போல் வணிதல் செய்வோர் அல்லது பட்டை தீட்டுவோர் அப்படியானவர்கள் வாழ்கிற கிராமங்கள் காணப்படுது. மணிகார காம் என்று போட்டு. அப்போ இப்படியான வகையில் என்ன அங்கே வந்து ஆரம்ப குடியேற்ற தொழில் அடிப்படையில் வந்து வேறுபடுத்தப்படுது. அதே போல் உலகம், மக்களால் கைவிடப்பட்ட குளங்களை ஆண்டிய கிராமம், நியம்கம், வர்த்தக கிராமம், அப்போ இப்படியான வகையில் என்ன காணப்படுது. பட்டண காம, துறைமுகத்தை ஆண்டிய கிராமம், இப்படியான வகையில் நம்மளால் சொல்லக்கூடிய வகையில் வந்து காணப்படுது. அதே போல் 3 காரணம் தானே காட்டிக்காங்க. என்ன தன்மை அடிப்படையில் வந்து இன்னொரு வடிவம் சொல்லலாம் முடியும். அதாவது கிராமங்கள் வந்து வகைப்படுத்தப்படுது, ஓகேனே. சிறிய கிராமத்துக்கு வந்து இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ மக்கள், இவ்வளோ பரப்பளவு இருக்கணும். பெரிய மத்திய கிராமத்துக்கு இவ்வளோ பரப்பளவு, இவ்வளோ மக்கள் இருக்கணும். அதுக்கு மேலே 2 ஹெக்டேரையும் விட மேலே இருக்க முடியாது, அது வந்து பெரிய கிராமம் என்று சொல்லப்படுது, ஓகேனே. அப்படியே அளவுகள் சொல்லப்படுது. அப்போ ஆரம்பத்தில் வந்து என்ன கிராம ரீதியாகவும் மக்களுடைய வாழ்க்கை முறையோ குடும்பம் ரீதியாகவும் என்ன 15 தொடக்கம் 30 குடும்பம், அப்போ அப்படியான வகையில் என்ன குடும்பங்கள் வந்து வகைப்படுத்தப்படுது. அதோட குடும்பங்களோட சார்ந்த வகையில் என்பது கிராமங்கள் வகைப்படுத்தப்படுது, ஓகேனே. அப்போ இப்படியான வகையில் ஆன்சர்கள் இருந்தால் உங்களுக்கான சரியானபடியாக இருக்கும், ஓகேனே. அதில் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது வந்து என்னுடைய ஃபைனல் செம் ஆக்டிவிட்டி வந்து, ஓகேனே. ஆரம்ப வரலாற்று காலம், அதே போல் இந்த விடையும் சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னா, இதை நான் அடுத்தடுத்த இதில் வந்து நீங்கள் கட்டாயம் ஒழுங்குபடுத்த சொன்னால் ஒழுங்குபடுத்தி விடுறேன், ஓகேனே. 3வது கேள்வி கேட்டிருக்காங்க. தந்தைக்கு பின் அரசுரிமை, அதாவது மகனுக்கு குறித்தான சந்தர்ப்பங்கள் 2, சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு, அதே போல் தேவநம்பி தேசனுடைய ஆட்சி காலம், துட்டாயமனுடைய ஆட்சி காலத்து முக்கியத்துவம், ஓகேனே. அப்படி தான் நான் இப்போ ஆரம்ப வரலாற்று காலத்தில் நான் சொன்னேன். அடுத்த வகம் அப்படியே விரட்டுறேன், ஓகேனே. அதில் முதலாவது கேள்வி, தேவநம்பி தேசனுடைய ஆட்சி காலம் மத்தியமைப்படுத்தப்பட மிக முக்கியமான காரணம் என்ன, ஓகேனே. அதே போல் அடுத்த கேள்வி, தந்தைக்கு பின் மகனுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது, அதுக்கு பண்டுகாவினுக்கு பின் மூத்த சிவனுக்கு பிறகு தேவநம்பி தேசன்னு சொல்லலாம், ஓகே. அதை சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு ஆட்சி உரிமை கிடைக்குது. தேவநம்பி தேசனுக்கு பிறகு அவனுடைய தம்பிமார் உத்திய மகாசிவ சூரதேச, அதே போல் துட்டாயனுக்கு பின்னர் சத்ததேசன் ஆட்சிக்கு வராரு, ஓகே. அப்போ அப்படியான சொல்லலாம். அதே போல் இலங்கையில் மிக முக்கியமான ஆட்சியாளர் வந்து யார், துட்டகைமன் மன்னன், ஓகே. அப்போ துட்டகைமன் மன்னனுடைய ஆட்சி சொல்லப்படுது. அதாவது அந்நியர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தமை, ஓகே. மக்கள் நலனுன்பு திட்டங்களை மேற்கொண்டமை, எல்லா மன்னனிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்தமை, ஓகே. பிராந்திய அதிகாரங்களை ஒன்றிணைத்தமை என்ற வகையில், ஓகே, முக்கியமான கேள்விகள் அடங்கிய வகையில் காணப்படும். அப்போ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் பொதுவான வகையில் இது சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மூலமாகவும் அதே போல் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நீங்கள் கருத்துக்களை பதிவிடுவதன் மூலமாக அடுத்தடுத்த கேள்விகள் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் வழங்கப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கும் பிள்ளைகள். இந்த முறையில் எழுதின மாணவர்கள் வந்து நல்ல பெறுபவர்களை வந்து எல்லா மாணவர்களும் பெறணும் உண்டு போட்டு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.